விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை. நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. நீயா? ஆமா, நான் தான். என்னோட ஹாஸ்பிட்டல்ல நான் தானே இருக்கணும், இல்ல நீங்க வந்து இருக்க போறீங்களா? ஆமாமா, உன்னோட ஹாஸ்பிட்டல்ல நீ தானே இருக்கணும். ஆமா, நான் தான் இருக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, சத்யன் டாக்டர் இங்க இல்ல. அது நீங்க அட்மின்ல கேட்டிருந்தாலே உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் அவர் தான். என்னதான் இந்த ஹாஸ்பிட்டல் அவருக்கு சொந்தமானது இல்ல, அவர் என்கிட்ட எழுதி கொடுத்திருந்தாலும் ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் அவர் தானே. ஸோ சீஃப் டாக்டர் பத்தின அத்தனை டீட்டெயில்ஸ் அட்மின்ல கேட்டிருந்தாலே சொல்லியிருப்பாங்க. ஏன் பொண்டாட்டி இப்போ அட்மின்ல இல்லதான். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓனரே அவ தான். நான் வேற ஒரு பொண்ணு அட்மின்ல அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேனே, அங்க நீ கேட்டிருந்திருக்கலாம். எதுக்கு சம்மந்தமே இல்லாம நீ உள்ள வந்த? சரி, உள்ள வந்தது கூட விடு, ஏதோ ஒரு நட்பாசன உள்ள வந்துட்டேன்னு வச்சுக்கலாம். எதுக்கு என் பொண்டாட்டி கிட்ட பேசுற? என் பொண்டாட்டி நீ என்ன பேசிட்டு போற? நீ எப்ப அவளை பார்த்துட்டு பேசிட்டு போனாலும் அவ அப்நார்மலுக்கு போயிடுறா. என்ன காரணம்னு தெரியல. ஸோ நீயா சொன்னா கொஞ்சம் இஷ்யூ இல்லாம ப்ராப்ளத்தை முடிச்சுக்கலாம். இல்லனா வேற மாதிரி நடக்கும். எப்படி வசதி? ஏய், இங்க பாரு, நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சத்தியனை பார்க்க தான் வந்தேன். அவ என் புள்ள, அவனை பார்த்து போக மட்டும் தான் வந்தேனே தவிர மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு என்ன தெரியும்? இந்த ஹாஸ்பிட்டல நான் அவளுக்கு தான் அட்மிட்ல பார்த்திருக்கேன். சரி, அவளுக்கு தான் எல்லாம் தெரியும், அவகிட்ட கேட்க போனேன், அவ்வளவுதான். அது எப்படி? ஒரு ஹாஸ்பிட்டல் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட மாறும்போது இந்த ஹாஸ்பிட்டல் அத்தனை டீட்டெயில்ஸையும் குடும்ப சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவாங்க. நீயும் அந்த குடும்பத்துல ஒரு ஆளு தான், அதுவும் அண்ணங்கிற கேட்டகரியில இருக்க. உன் புள்ள இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர். சோ அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? சரி விட, தெரியாதுன்னே வச்சுக்கோமே. அப்படியே இருந்தாலும் கரெக்டா அந்த ரூம்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சு எப்படி நீ போன? அதுக்கு பதில் சொல்லி பார்ப்போம். நீ பாரு, நீ கேட்கிற உதர்க்கமான கேள்விகளை என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகே, எனக்கு அதுக்கு அவசியமும் இல்ல, அதுக்கு எனக்கு நேரமும் கிடையாது. வந்தேன், கிளம்புறேன். ஓ, வந்த வேலை முடிஞ்சதோ? எங்க முடிஞ்சது? ஆனா கூடி சீக்கிரத்துல மொத்தமா முடிக்க தான் போறேன். ஓ, சரி சரி, இப்ப புரியுது. ஆனா உன்னை மத்தவங்க மாதிரி மிரட்டி உன்னை நான் உட்கார வச்சு ஃபீல் பண்ண வச்சு அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். மத்தவங்கள மாதிரி எனக்கு உன்னை ட்ரீட் பண்ண தெரியாது. என்னோட ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். இப்ப நான் சொல்றத காதுல வாங்கிக்கோ. இன்னொரு தடவை நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அப்படின்னா உன் புள்ள இருக்கிற டைம்ல தான் நீங்க வரணும். சம்பந்தமே இல்லாம உள்ள வந்துட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட இன்னொரு தடவை நீ பேசிட்டு போறத நான் பார்த்தேன்னு வையி, அதனால அவ ஏதாவது டென்ஷன் ஆனான்னு வையி, இதுக்கு பின்னாடி நீதான் காரணமா இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னு வையி. எப்படி தெரிஞ்சதுன்னு வையி, காட்டுல சிங்கம் மட்டும் தனியா இருக்கும்போது அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே கிடைக்கலனா அதுக்கு எவ்வளோ பசிக்கும். அது பசிக்கும் போது அது கையில என்ன கிடைச்சாலும் அது பார்க்கவே பார்க்காது. ஏன்னா அந்த டைம்ல அதுக்கு பசி மட்டும்தான் முக்கியமா தெரியும். அந்த மாதிரி பசிக்காக பட்டினியா காத்துட்டு இருந்த சிங்கம் மாதிரி உன்னை ஒரு பொருட்டா கூட நினைக்க மாட்டேன். அடையாளமே தெரியாம அழிச்சிட்டு போயிடுவேன். நீ பிறந்தோடனே உன் அப்பா அத்தை கிட்ட இருந்து பிரிச்ச மாதிரி உன்னை அன்னைக்கு ஓலா அடையாளம் தெரியாம கொண்டு இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டேன் பாத்தியா? பேசு பேசு. ஆனா இப்போதைக்கு என்னால ஒன்னும் உங்ககிட்ட பேச முடியாது. பேச முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ஆனா உன்னையும் கொள்ளுவேன், உன் பொண்டாட்டியும் கொள்ளுவேன், மொத்தத்துல உன் குடும்பத்தையும் அழிச்சிடுவேன். என் தன்மானத்துக்காக என் உசுரை விட கூட நான் தயங்க மாட்டேன்டா. சரி சரி, ரொம்ப யோசிக்காத, கிளம்பு. சொன்னது புரிஞ்சதில்ல? நெக்ஸ்ட் டைம் உன்னை இந்த ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்தேன் அப்படின்னா சத்தியன் உள்ள இருக்கும்போது தான் நீ வரணும். அது மட்டும் இல்லை, என் ஒய்ஃப் கிட்ட நீ தனியாக பேசுறத பார்த்தேன், நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும். புரியுதா? கிளம்பு. இருந்தாலும் இந்த ஆளு கண்ணுல கொஞ்சம் கூட பயன்றது ஒன்று இல்லவே இல்லை. ஏதோ ஒன்று இருக்கு. கண்டிப்பா பாரதி சொல்ல மாட்டான். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். கண்டுபிடிக்கிறேன். ஐயோ, பயமா இருக்கே. ஏதாவது வம்பிழுத்திருப்பானா? எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க மகதி டாக்டர். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா மேம், அருண் கிட்ட சொல்லி விட்டுருந்தீங்க, அவன் தான் வந்து சொல்லிட்டு போனான். ஆமா மகதி. இல்ல, உதயா வெளியே போனார்ல, அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பெரியவர் பேசிட்டு இருந்தார்ல, அவர் உங்களுக்கு யாருன்னு கூட தெரியும்ல, நம்ம சத்யன் டாக்டரோட பெரியப்பா.
ஆமா, அவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல உதயம் உள்ள வந்துட்டாரு. ஸோ அவர் நார்மலாக தான் பேசிட்டு இருந்தாரு. வேற எதுவும் இல்லை. உதயம் அங்கே ஏதாவது ப்ராப்ளம் பண்றாரா இல்லை அவர் ஏதாவது ப்ராப்ளம் பண்றாரா? இப்போ அங்க இருந்து தான் வந்தேன். 2 பேரும் பேசிட்டு தான் இருந்தாங்க. மற்றபடி ப்ராப்ளம்லாம் எதுவும் பண்ணல. ஓ சரி, வேற எதுவும் இஷ்யூ இல்லைல்ல? ஆமா, வேற எந்த இஷ்யூ இல்லை. என்ன, உதயா சார் பேசும்போது கொஞ்சம் தெனாவட்டா திமிரா உட்காந்து பேசினாரு. அவர் ஒரு மாதிரி பம்பன மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. நீங்க இவ்வளோ பயப்படுறீங்க? அவரு சத்யன் டாக்டரோட பெரியப்பா தானே? நம்ம அவருக்கும் உங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி இவ்வளோ பயப்படுறீங்க? அது உங்களுக்கு சொன்னா புரியாது மகதி. வேற ஒன்றும் இல்லை. சரி, அவர் போயிட்டாரா? நான் உள்ள வரும்போது ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் அமைதியாக ஓரமாக ஒதுங்கி வந்தேன். போயிருப்பாங்களா தான் இருக்கும். சரி ஓகே. அட்மின்ல காயத்ரி உட்காந்துருக்காங்களா? உட்காந்துருக்காங்க. உங்ககிட்ட தான் வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் தெரியலையா? சரி சரி, நான் வரேன். அப்புறம் பாரதி மேடம், எனக்கு ஒரு சஜஷன். என்ன? இல்லை, இவ்வளோ நாளாக உங்களை அட்மின்லேயே பார்த்துட்டேன். அட்மினா மட்டும்தான் உங்களை எனக்கு தெரியும். முறையாக இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் நீங்கள் இருந்தாலும் உங்களை அங்களுக்குள்ளே வச்சு நான் பார்த்துட்டேன்னா, அப்போ உங்களை நான் பாரதி பாரதின்னு வேற கூப்பிட்டுட்டேனா, இந்த பிள்ளை ஏ பிள்ளைன்னு வேற கூப்பிட்டுட்டேனா, திடீர்னு மேம்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி சொரியாசி சொந்த மாதிரி இருக்கு. என்ன அந்த மாதிரி இருக்கு? இல்ல, சொரியாசிஸ்னா அது ஒரு மாதிரி சொரியற நோயின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அது எதுக்கு உங்களுக்கு வரணும் மகதி? அது எனக்கு ஒரு நோய். நான் யார்கிட்டயாவது மரியாதை இல்லாம பேசிட்டு திடீர்னு மரியாதையா பேசுறேன்னா என்னையே அறியாம என் கையை நான் செறிஞ்சுக்குவேன், அந்த மாதிரி. நீ இன்டர்ன்ஷிப் டாக்டர், அது தெரியுமா உனக்கு? ஓ, நீங்க சொல்லிதானே இன்டர்ன்ஷிப்ல ஒர்க் பண்றேன்னு எனக்கு தெரியும். சரி, அது இருக்கட்டும். எனக்கு அப்படியே வர மாட்டேங்குது. அதனால நான் பாரதினே கூப்பிட்டுக்கிறேன். எப்பயும் நம்ம பழக்க வழக்கம் அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? நான் உங்களை மேம்னு கூப்பிட சொன்னா, என்னைக்காவது ஒரு நாள் மகதி டாக்டர் என்ன மேம்னு கூப்பிடுங்கன்னு என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேனா? சொன்னது இல்லைல்ல. நீங்களா கூப்பிட்டுட்டு நீங்களே அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணா நான் என்ன பண்றது? இல்ல, கரெக்ட் தான், கரெக்டான லாஜிக் தான். இருந்தாலும் ஹாஸ்பிட்டலோட ஓனர் இருக்கார்ல, உங்க புருஷர், அவரு நம்மள திட்டிட்டாருன்னா அதனாலதான் எதையும் வருமுன் காப்போன்னு முன்னையே ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு அது வர மாட்டேங்குது. நான் சொல்லி சொல்லி புண்ணாக்கிறோன்னு பயமா இருக்கு. அதனாலதான் கேக்குறேன். ஐயோ மகதி, உங்களை எந்த விஷயத்திலுமே ஃபோர்ஸ் பண்ணல, ஓகேவா? எல்லாமே உங்களோட விருப்பம் தான், ஓகே? எப்பா, இப்பதாமா நிம்மதியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் மேம் பேம்ன்ற ஒரு மாதிரி இருக்கு, தெரியுமா? நான் வேற இன்னும் ஒரு 3 மந்த்ல சீனியர் அசிஸ்டன்ட் ஆக போறேன். சோ எனக்கான மதிப்பு மரியாதை இருக்கணும்ல. பாறா, அடுத்த இன்டர்ன்ஷிப்க்கு உள்ள வர போறாங்களா? ஓகே ஓகே. ஆமா, அடுத்து வரவங்களுக்கு நாங்க தான முன் உதாரணமா இருக்கணும். நாங்க இதுவரைக்கும் கத்துக்கிட்ட மொத்த கலையை அவங்க கிட்ட கத்து தரணும்ல. அதனால தான் நாங்க சீனியர் அசிஸ்டன்ட் ஆக போறோம். ஓகே ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு டாஸ்க் கொடுத்த கேसेसலாம் ஃபைனலா முடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் நாங்க பண்ணிட்டோம். நாங்க எப்படிப்பட்ட ஆளு? சரி, வரட்டுமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்தாப்ல பாரதி, வரட்டா? ஏன் பாரதின்னு சொன்னேன் தெரியுமா? இவ்ளோ நேரம் மேம்னு கூப்பிட்டேன்ல. இப்போ ஒரு தடவையாவது அப்படி கூப்பிட்டாதே எனக்கு சொரியாசிஸ் வராது. வரட்டா? சரி, போயிட்டு வாங்க. சரி அபி, என்கிட்ட ஏதோ கொஸ்டின்ஸ் கேட்டா அதுக்கு நான் உனக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். இனி பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பேசிக்க போகிறதும் கிடையாது. ஒய்ஃபுங்கிற கேட்டகரியில இருந்து நீ போனாலும் பொண்ணுங்கிற கேட்டகரியில எனக்கு என் பொண்ணு வேணும். ஸோ அதுக்காக அவன் மேலே வைக்கிற பாசத்தை நீ தப்பு சொல்லவும் முடியாது. கண்டிப்பா நீ கேட்ட ஃப்ரீடத்தை உனக்கு நான் தந்தே தீர்வேன். நம்ம ஒருத்தவங்களை லவ் பண்ணும்போது அவங்களோட ஹாப்பினஸ்லையும் சேட்னஸ்லையும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சேம் டைம் அவங்களோட ஹாப்பினஸ்க்கு நம்ம காரணமாக இருந்தாலும் சேட்னஸ்க்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தப்பியோ தவறியோ உன்னோட சேட்னஸ்க்கு நான் காரணம் ஆயிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் ஹாப்பினஸில் பங்கெடுத்துக்க நான் விரும்பலை. அந்த உன்னோட ஹாப்பினஸாக இருக்கிறது டிவோர்ஸ் தான். ஸோ அதை உனக்கு நான் கொடுத்துட்டா சந்தோஷமா இருப்பல்ல, எனக்கு அது போதும். மாமா, இப்போதான் கரெக்டாக பேசுறீங்க. அக்காவை கரெக்டான முறையில் கைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதை வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அவள் உங்களுக்கு கொடுத்த அதே பெயினை நீங்களும் கொடுக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை உணர்வுபூர்வமாக உணர்றவங்களால மட்டும்தான் நீங்கள் எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். ஏன், சம்மந்தப்பட்ட உங்கள் பொண்டாட்டிக்கு கூட அப்படி தோணலாம். ஆனால் ஆப்போசிட்ல இருந்து யோசிக்கிறவங்களுக்கு இது வேற மாதிரி தான் தோணும். கரெக்ட் மாமா, நீங்கள் இப்படி பண்ணாதான் சீக்கிரமாகவே அவள் உங்களை புரிஞ்சுக்குவா. இப்போ அவள் உங்களை ஏற்றுக்கிட்டா உங்களை புரிஞ்சுக்குவான்ற அந்த ரீசன்னால நீங்கள் அவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் இது கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக போகும்னு யாருனாலும் கேரண்டி தர முடியாது. ஸோ இப்போ நீங்கள் பண்ணுறது தான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கரெக்டாகவும் இருக்கும். சூப்பர் மாமா. ஒன்று கவனிச்சு அபி, நம்ம 2 பேர் பிரிஞ்சதுக்கப்புறம் நீ எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என்கிட்ட ஃபேஸ் கொடுத்து பேசுறது கூட உனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்னை பார்த்தாலே உனக்கு அவ்வளோ கோவம் வரும், அவ்வளோ வெறி வரும். அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நீ என்கிட்ட பேசணும்னு சொல்கிற, அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, நீ கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டு தான்.
ஆனால் அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற அந்த ஸ்டேஜ் எல்லாம் நான் கடந்துட்டேன். அவ்வளோதான். இது உனக்கு பெயினாக இருக்கலாம், அதுக்காக உனக்கு நான் பெயினை கொடுக்குறேன்னு கிடையாது. சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ புரிஞ்சுக்கோ. ஓகே, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அம்மா எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ. சத்யன், என்னாச்சு பி? இப்படி பேசாத சத்யன், என்னால தாங்கிக்க முடியல. தாங்கிக்க முடியலையா? அபி, நீ தானே ஆசைப்பட்ட உனக்கு ஃப்ரீடம் வேணும்னு. தாங்கிக்க முடியலன்னு சொன்னா அது எப்படி? சும்மா போய் சொல்லாது என்ன? ஆமாடா, ஆசைப்பட்டேன்டா, ஃப்ரீடம் வேணும்னு ஆசைப்பட்டேன்டாண்டா. நான் இப்ப தோணுது நான் தப்பு பண்ணிட்டேன்னு. ஒவ்வொரு செகண்டும் தோணுது, ஒவ்வொரு நிமிஷமும் தோணுது. அது எப்படி அபி? 15 இயர்ஸாக உனக்கு தோணாதது இப்போ நான் பேசின இந்த 5 மினிட்ஸில் உனக்கு தோணிருச்சா? நம்புற மாதிரியா இருக்கு? வேணாம் அபி, வேணாம். நமக்குள்ள முடிஞ்சு போன உறவு முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும். இப்படி இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்ன, நம்ம குழந்தைய நம்ம 2 பேர் சேர்ந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன, தூரமாக இருந்தாலும் என் பிள்ளைய நல்லா வளர்க்க தெரியும், நல்லா பார்த்துக்கவும் தெரியும். ஒரு அம்மாவோட அரவணைப்பு ஒரு பொன் குழந்தைக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அப்பாவோட பாசமும் முக்கியம். அது என் குழந்தைக்கு கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லாமல் எனக்கு கொடுக்க தெரியும். ஆனால் ஹஸ்பண்டா இனி என்னால் உனக்கு எந்த ஒரு ஹாப்பினஸையுமே கொடுக்க முடியாது. ஸோ நம்மளோட பந்தம் முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும். நீ இந்த வேர்டை உன் மனசுல இருந்து சொல்லல, உன் உதட்டுல இருந்து தான் சொல்ற. உன்னால அப்படி சொல்ல முடியாது. சரி, நீ வேணா அப்படியே வச்சுக்கோ. ஆனால் அபி, உதட்டுல இருந்து சொன்னாலும் சரி, மனசுல இருந்து சொன்னாலும் சரி, இப்படி ஒரு வார்த்தை ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வர்றதுக்கு எந்த விதத்துலையும் எதுவுமே காரணமா இருக்கக்கூடாது. ஆனா நமக்கு நிறைய விஷயம் காரணமாயிருச்சு. அதனால இப்படி ஒரு வார்த்தை ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்துருச்சு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பு கடைசி வரைக்கும் மூவ் ஆன் ஆகாதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதனால அதை நம்மளே பிரேக் பண்ணிக்கிட்டா எந்த இஷ்யூவும் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. அப்போ அவ்வளோதானே எல்லாம்? 5 இயர்ஸா லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணி 2 வருஷம் இருந்தது, எல்லாமே முடிஞ்சுதா? ஆமா பி, முடிஞ்சது. இதுக்கு மேல வேற என்ன நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நீ எதிர்பார்த்துட்டு இருக்க? அது டைவர்ஸ் நோட்டீஸ் நீ ரெடி பண்றதுக்கு முன்னாடியே திங்க் பண்ணியிருக்கணும். அதை விட 15 இயர்ஸா எனக்கு எதுக்கு தண்டனை கொடுத்தனே தெரியாம நான் இங்க இருந்த பத்தியா, அப்ப நீ திங்க் பண்ணிட்டு இருக்கணும். வேணாம் பி, வேணாம். நீ சந்தோஷமா இருக்கணும். நீ ஃப்ரீடமா இருக்கிறதுல தான் சந்தோஷம் இருக்கு அப்படின்னா அதை தாராளமாக உனக்கு நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். நம்ம லவ் பண்ணும் போதே உங்ககிட்ட அதிகமா சொன்ன விஷயங்கள் என்ன, நீ கொஞ்சம் சொல்லி பார்ப்போம். எப்போதுமே உன்னோட சந்தோஷத்துக்கு மட்டும்தான் நான் காரணமா இருப்பேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ நீ இவ்வளோ பெரிய வழியை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு 15 வருஷம் தண்டனை கொடுக்கறதுக்கு நான் காரணமா இருந்திருக்கேன். அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான டைமாவது எனக்கு வேணும். அதுக்காகவாது எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஆனா கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட டைவர்ஸை நான் கொடுத்துருவேன் பி. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். அப்புறம் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணிட்டேன். அதை நான் யூஸ் பண்ணியிருந்திருக்க கூடாது. நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. ஆனால் நீ பண்ண விஷயம் என்னை அப்படி கேட்க வச்சிருச்சு. நம்ம குழந்தை சஹானாவை வேற யாரு கூட அஃபேர்ல இருந்து பெத்துட்டியான்னு அன்னைக்கு ஒரு வார்த்தையை கேட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் அது நம்ம 2 பேத்துக்கு பிறந்த குழந்தை தானே. ஆனால் நீ பண்ண விஷயம் என்னை அப்படி ஒரு கொஸ்டினை உங்ககிட்ட ரைஸ் பண்ண வச்சுது. என்னதான் நம்ம இப்போ பிரிஞ்சிருந்தாலும் நீ எனக்கு பொண்டாட்டி, நான் உனக்கு புருஷங்கிற ஸ்தானத்தில் 2 பேர் வாழ்ந்துருக்கோம். வாழ்ந்து தான் அந்த குழந்தைய நம்ம 2 பேர் பெற்றெடுத்தோம். நீ பிரிச்சு கூட்டிட்டு போயிட்ட அப்படிங்கிறதுக்காக அவ என் குழந்தை இல்லாம போறது கிடையாது. நீ என்ன பிரிஞ்சு போயிட்ட அப்படிங்கிறதுக்காக நான் அவளுக்கு அப்பா இல்லைன்னு ஆயிர போறது கிடையாது. ஆனா அப்படி ஒரு வேர்டை உன்னை பத்தி நான் கேட்டிருக்க கூடாது. ஸோ அதுக்காக சாரி. சரி, எனக்கு கொஞ்சம் விடுறியா? நான் போகணும். மன்னவனும் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகை பூமெத்தை விரிப்பேன். உத்தரவு போடும் நேரமே முத்துநகை பெட்டகத்தை முந்தி திறப்பேன். மௌனம் போனதின்று புது கீதம் பாடுதே.
சூப்பர் மாமா, இதை தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். தெரியும் கண்டிப்பா ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் ரெண்டு பேருக்கும் இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்திருக்குன்னு. ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கான டைமை தான் நீங்க ரெண்டு பேருமே எடுத்துக்கல. பட் நீங்க இப்ப மெயின்டைன் பண்றது கரெக்டா இருக்கு மாமா. அவ கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கணும்னு நினைச்சுதான் நீங்க இப்படி பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. பட் அவளுக்கு அது புரியல. சூப்பர் மாமா, இதை நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா அவளை உங்க கூட நீங்க கூட்டிப்பீங்க. ஒரு லவ் எந்த அளவுக்கு ஒரு ஆளை சேஞ்ச் பண்ணதில்ல. ஏண்டா ஃப்ராடு, நீ கூட என்னை ஏமாத்திட்டுல. கண்டிப்பா நீ அந்த வீட்டில் தான் இருப்ப. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னை பார்க்காம போறேன். இல்ல நீ தான் என்ன நினைக்காம போக போறியா? கண்டிப்பா ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிற நாள் சீக்கிரமாவே வரும். நான் கூட வெயிட் பண்றேன்டா. மழை வருது, உள்ள போ. பாப்பா இடி சத்தத்துக்கு பயப்படுவா. போ. பரவாயில்ல, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. எனக்கு போய்க்க தெரியும், நீ போ. எனக்கும் போய்க்க தெரியும், நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. மழை வருது, கொஞ்சம் பார்த்து போ. பார்த்து தான் போவேன் அபி. ஏன்னா இது வரைக்கும் இந்த உயிர் எதுக்காக இருக்குன்னு தெரியாம தான் இந்த 15 வருஷமா நான் வாழ்ந்தேன். ஆனா இதுக்கப்புறம் என் பொண்ணுக்காக இந்த உயிரை நான் வச்சுதான் ஆகணும். அதனால எனக்கு இனிமே என் உயிர் மேல ஆசை ஜாஸ்தி தான். ஸோ நான் என்ன பார்த்துக்குவேன். வார்த்தைகளை குத்தி கிழிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல. உன்னெல்லாம் நீ பேசினாலே எனக்கு கோபம் மட்டும்தான் வரும். ஆனா இப்ப நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நெஞ்சுக்குள்ள நெறிஞ்சு முள்ள வச்சு குத்துற மாதிரி இருக்கு. ஸோ நான் போயிட்டு வரேன். சின்ன எறும்பாச்சு கால வச்சு என் காலம் மேல ஏறி போச்சு. நானா இங்க யாரடி, நீதான் மொத்தம் பாரடி. காதல் வேற ஏதடி, நீ நான் மட்டும் தானடி. வண்டார் கொடிய வண்ண கிளிய உள்ளார உன்னால காயம் வழி கண்டே நடி, உயிர் கொண்டே நடி. ஏன் அன்பான கூடு நீயும் நம்ம சேர்ந்து தொட்ட பூமரம் மலர் மலரா பொழியும். கண்ணாலே கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீதாண்டா. உன்னோட நான் ஒன்னாக வேணும், வேற எதுவும் வேணாண்டா. டே தற்குறி, கரெக்டான ரூமுக்கு தான் கூட்டு வந்திருக்கியா? மூணு இந்த ரூம்ல தான் அவ இருப்பா. எங்க இருக்கிறா உனக்கு? இல்ல தெரியாம தான் கேக்குற. எங்க இருக்கிறா? டே இங்க தாண்டா இருப்பா எப்போதுமே. அவன் ஃப்ரெண்டு கூட இங்க தாண்டா இருந்தா. டேய் உன்னை இறந்த காலத்தை பத்தி பேச சொல்லல, என்ன இப்ப நிகழ்காலத்தை பத்தி பேசு. டேய் நான் கரெக்டா தாண்டா பேசுறேன். இந்த ரூம்ல தாண்டா இருப்பாங்க. கரெக்டா இந்த ரூம் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. டேய் நான் இந்த ரூம்ல தான் இருப்பாங்கன்னா எங்கடா இருக்காங்க? நீ பாரு, கார்த்தி லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள கூட்டு வந்திருக்க. எங்கேயாவது எசக்கு புசக்காய் ஏதோ ஆகி போச்சுன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. நாளைக்கு மான மரியாதை வெளியே காட்ட முடியாது. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல 2 பேர் வந்துரும். அப்படிலாம் ஒன்னும் ஆகாதுடா, நீ ஒன்னும் பயப்படாது. என்ன நான் தான் இருக்கேன்ல. நீ தான் இருப்ப, வேற யாரு இருப்பா? டே எனக்கு இன்னும் ஒன்னும் சரியா பண்ணலடா. அதுல இந்த மாஸ்க் கழட்டோனது இந்த ரூம்ல யாருல இல்ல. சரி ஏதோ புள்ள பிடிக்கிற மாதிரி மூக்குல மாட்டிட்டு சரி கழட்டு. இந்த ரூம்ல தாண்டா இருப்பா. எனக்கு தெரிஞ்சு வெளியே எங்கேயாவது போயிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம 2 பேர் பேசாம கட்டுக்கட்டில ஒடிஞ்சுக்கலாமா? டே நீ பண்றதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? சம்பந்தமே எல்லாம் பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் வேற போட்டு வர சொல்லிட்ட. என்னடா பொம்பளை பிள்ளை மாதிரி கட்டுக்கட்டில ஒடிக்க சொல்ற? டே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. இந்த ட்ரெஸ் வேற உள்ள எல்லாம் குத்துதுடா, ரொம்ப டைட்டா இருக்குடா. டே அண்ணனுக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியாடா நீ? என்னடா இப்படி இருக்க? நாயே இப்படியே நீ பேசி பேசுதே நீ ஊசி பேத்தி ரடகளை பாக்கி வச்சிருக்கேன்னா எனக்கு ஒன்னும் சரியா பண்ணல. இங்க வேற யாராவது வர போறாங்க, 2 பேர் மாட்ட போற. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல 2 பேர் வர போறோம். அதோட நான் டாக்டர் இல்ல, நீ பிசினஸ் மேனும் இல்ல. உங்க பேரு வேற வச்சிருவாங்க. என்ன பேர் வைப்பாங்க? என் வாயெல்லாம் சொல்ல முடியாது. என்ன இப்ப நீ என்னங்கிற? இப்ப அந்த பொண்ணு எங்க போச்சு? இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏசக்கு புசுக்க உள்ள கூட்டு வந்து மாட்டிட்டு போய் என்னடா பண்றது? நான் வேற சாப்பிடாம வேற வந்துட்டேன். எனக்கு வேற வயிறெல்லாம் ஒரு மாதிரி பசிக்குது. டேய் அண்ணனோட காதலை விட உனக்கு சோறு முக்கியமா? டேய் நீ காதல் எப்ப வேணாலும் பண்ண, வயிற்றுக்கு வந்து பண்ண முடியாது. என்ன எங்க அம்மா அப்பதே 2 சப்பாத்தி வாயில பிச்சு போட்டு போடா சொன்னாங்க. நான் தான் வந்துட்டு பாரு என் ஊத்திய செருப்பு கழட்டி அடிக்கணும்டா. எனக்கு வேற தலைகீழு சுத்துற மாதிரி இருக்கு. நான் கீழே விழுகிறேன். எவனாவது எனக்கு தலை சுத்தத்துல கீழே விழுகிறேன்னு சொல்லிட்டு விழுவானடா. ஆனா நான் விழுவேன். இப்ப பாக்குறியா? சும்மாறா. ஐயோ டேய் என்னடா பண்ற? நீ
தானே விழுகிறேன்னு சொன்ன இப்ப நீ ஏன் என்னைக்கு தள்ளி விட்டு நீ சாத்தி பிடிச்சிருக்க தெரியல சீன் மாறிடுச்சு போல ஆனா கார்த்தி கலையா இருந்தாலும் நச்சுன்னு இருக்க தெரியுமா டேய் நான் உன் அண்ணன்டா ஆனா கார்த்தி உன்னை இப்படி ஒரு காஸ்டியூம்ல பார்க்கும்போது எனக்கு அண்ணன் ஃபீல் வரலடா டேய் நாயே லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள வந்திருக்கோம் ஏன்டா இப்படி பண்ற முத ஷால ஒழுங்கா போடுறோம் உன் கண்ணை பார்க்கும் வேளையில் எங்கோ மனம் பறக்கிறது அதுல எனக்கு சால்ல எங்க பொண்ணுன்னு தெரியல டேய் என்னடா இப்படி பேசிட்டு இருக்க மூஞ்ச பாரு ஷால ஒழுங்கா போடு நான் ஒரு ஆம்பளை பையன் சரியா ஷால ஒழுங்கா போடணுமா சரிங்கண்ணா அப்புறங்கண்ணா டேய் நம்ம வந்த வேலையை விட்டுட்டு வேற நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் வெண்பா மோனி டேய் மாட்டணும்டா போச்சு வார்டன் வந்துட்டாங்க போல இப்ப என்னடா பண்றது என்ன அவ்வளவுதான் நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல நான் மூடி தொலை என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் வந்ததுல இருந்து வெளியவே வரல சாப்பாடு ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்க சீக்கிரமா வாங்க ரூம் சாத்திட்டு என்ன பண்றீங்க எப்பவுமே ரூம் திறந்தானே இருக்கும் ஐயோ தற்குறி ஏதாவது ஐடியா குடுறா என்னடா ஐடியா தர்றது எனக்கு என்ன தெரியல எனக்கு வேற பசிக்குது நான் போய் சாப்பிட்டு வந்துட்டான் என் நாயே சிறப்பு பிஞ்சு போயிடும் அது நீ பொம்பளை வேஷம் போடுறதுக்கு முன்னாடி வச்சிருந்துருக்கணும் சரி இப்ப இரு சமாளிக்கலாம் நான் மிமிக்ரி பண்றேன் என்ன ஒரு பேச்சுங்கண்ணா அதாவது ஆன்ட்டி யாராவது வாடன ஆன்ட்டின்னு கூப்பிடுவாங்களாடா ஓ அவங்க வாடனா ஒரு கிட்ட முண்டா ஒழுங்கா பேசி தொலை சரி இப்ப பாரு எப்ப படிச்சுனா டாக்டர் இப்ப பாரு மேடம் அது வந்து நாங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேடம் டான்ஸ் பிராக்டிஸா நீங்க ரெண்டு பேரும் வர்க் தான போறீங்க அது எங்களோட ஆபீஸ்ல ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் அதனால நாங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லாடி பேசி தொலைடா நாய் ஆமாடி வாய்ஸே ஒரு மாதிரி டபுள் டபுளா கேக்குது அது வந்துங்க மேம் கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருச்சு இல்லடி ஆமாடி டான்ஸ் பிராக்டிஸ்னு சொல்றீங்க ஆனா பாட்டு சத்தம் எதுவுமே கேட்கலையே முண்டா என்னடா நீ ஏன்டா உளறிட்டு இருக்க வேற என்ன சொல்லுவ நீ இல்ல தெரியாம தான் கேக்குற அடுத்து பாட்டு போட சொல்லுவோம் என்னடா பண்றது நமக்கு போன் இருக்குல்ல இப்ப பாரு ஆண்டி இப்ப கேக்கும் பாருங்க என்னடா பாட்டு பிளேலிஸ்ட் டப் ஆயிடுச்சுங்கண்ணா ஒரு நிமிஷம் என்ன பாட்டு இது அது வந்துங்க பிளேலிஸ்ட்ல கொஞ்சம் தப்பாயிருச்சுங்க ஒரு நிமிஷம் மாத்திடுறேன் இல்லடா அது நம்ம வண்டியில வரும்போதுல ப்ளூடூத்ல பாட்டு கேட்டு வந்திருந்தேன் அப்படியே பிளே பண்ணிட்டேன் நீ இந்த மாதிரி பாட்டுல கேப்பியா நான் இந்த மாதிரி பாட்டு மட்டும்தான் கேட்பேன் சரி என்னமோ சீக்கிரம் வந்து சேருங்க சீக்கிரமா வந்துருங்க சாப்பாடு ஆறிடும் சரிங்க என்னடா பண்ற நல்லா இருக்குல்லடா சரி எனக்கு இந்த போஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது நம்ம கம்ஃபர்டபுளா உட்காரலாமா டேய் நான் அண்ணன்டா ஆனா உன்ன இந்த ட்ரெஸ்ல பார்க்கும்போது எனக்கு அப்படி ஃபீல் ஆகலைங்க இப்ப பாரு சீ போடா ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு என்கிட்ட என்னடா உனக்கு வெக்கம் உன்னை பார்த்தாலே வெக்கமா வருது அண்ணா இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்க சரி ஒரு டான்ஸ் போடலாமாடா அப்புறம் இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு என்னோட ஆத்மா சாத்தி அடையும் ஆமால பொண்ணுங்க கூட பசங்களோட ட்ரெஸ்ஸ போட்டுக்குவாங்க ஆனா பசங்கனால பொண்ணுங்களோட ட்ரெஸ் போட முடியாது இல்ல இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதானே உண்டு கண்டிப்பா உண்மைதான் நம்ம குடும்ப சபை தீரணும்னா நம்ம அந்த ட்ரெஸ்ல ஒரு தடவையாவது டான்ஸ் ஆடணும் ஆடிடலாமா ஆடுவோம் காத்து அள்ளி இருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு இது சாயங்காலமா மடி சாயங்காலமா முல்லைப்பூ சூடு மெல்லப்பாய் போடு அடவாடு காத்து சூடு ஏத்துது என்னாச்சு உதயா என்ன பேசணும் நீ இப்படிலாம் என்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சுப்பா ஆமால ரொம்ப நாள் ஆச்சு தானே எங்கப்பா உனக்கு பேசுறதுக்கு டைம் இருக்கு
நீ தான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கே ஓனர் ஆயிட்ட. ஸோ முழு பொறுப்பும் உன்னோடது தானே. அதனால அப்பாலாம் இனி உன் கண்ணுக்கு தெரியுமா என்ன? அதனால அப்பாலாம் உன் கண்ணுக்கு இனிமே தெரிய மாட்டப்பா. கரெக்ட் பாயிண்ட் தான். ஆனா அப்பா, ஒருத்தவங்க எவ்வளவுதான் உயரத்துக்கு போனாலும் தன்னை வளர்த்தவங்களையும் தன்னை மதிச்சவங்களையும் ஒரு நாளும் அவங்க கீழே தூக்கி எறிய மாட்டாங்க, அவங்க உண்மையா இருக்கிற பட்சத்துல. ஸோ நான் அப்படிதான்ப்பா உங்களை நினைச்சேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஹேபிட் இருக்குமா என்னமோ. உதயா, நான் ஒன்றும் இல்லாதத சொல்லலையேப்பா. சரி ஓகே விடுங்க. இவ்வளவு நாளா என்னால பேச முடியல. ஆமா கொஞ்சம் பிஸியா தான் இருந்தேன், ஒத்துக்கிறேன். அதுக்காக உங்களை எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுக்கலையேப்பா. நீங்க என்னை பெத்தவரே இல்லைன்னு எனக்கு தெரியும், என்னை வளர்த்தீங்கன்னு எனக்கு தெரியும். என்னை வளர்த்ததுனாலையும் நீங்க எனக்கு வளர்ப்பாப்பா அப்படிங்கறதுனாலையும் உங்க மேல எனக்கு பாசம் இல்லாமல போகலையே. என்னை பெத்தவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டு போனதெல்லாம் உண்மைதான். வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாங்க. எனக்கு நீங்க வாழ்க்கை பிச்சு போட்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் நன்றி உணர்வா இருப்பப்பா, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அப்பா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்ப்பா. சரி விடுங்க, என்னோட பெத்தவங்களுக்கு என்ன பிடிக்கல இல்ல, நான் வேணான்னு சொல்லி என்ன தூக்கி போட்டு போனதாவே இருந்துட்டு போட்டோம். என்ன பிடிக்காம அவங்க ஏன்பா பெத்துக்கணும்? நீங்க உடனே சொல்லலாம் இந்த காலத்துல ஆசைக்காக சிலர் இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு. ஆனா அப்பா அது இந்த காலம். அந்த காலத்துல அதுக்கான அவசியம் இருந்திருக்காதேப்பா. எப்படியும் என்னோட அப்பா அம்மா ஒரு கல்யாணம் ஆனவங்களா தான் இருந்திருப்பாங்க. எல்லாருக்குமே குழந்தைங்கிறது ஒரு வரம்தான்ப்பா. அந்த குழந்தை கிடைக்காம சிலர் தவிக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல அவங்களுக்கு நான் பிறந்திருக்கேன்னு தெரிஞ்சு என்னை ஏன்பா அவங்க வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு இருந்திருக்கணும்? இப்ப நான் அவங்க மேல கோவமா இருக்கிறது எல்லாம் உண்மைதான். அவங்க ஏன் என்ன தூக்கி போட்டு போனாங்க, அவங்களுக்கு நான் வேணாங்கிறது எல்லாமே என்னால ஏத்துக்க முடியுற ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு சேஞ்சுக்கு இப்படி யோசிப்போமே, அவங்க மேல எனக்கு திடீர்னு பாசம் வந்துருச்சு. அவங்கள நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி அவங்களே என்ன மிஸ் பண்ணிட்டேன்னு அவங்க நினைக்கல இல்லப்பா. சொல்லுவாங்களப்பா, ஒருத்தவங்களுக்கு ஒரு குட் ஃபீலிங் இருக்குன்னா அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு கூட சில மனுஷங்களை பார்க்கும்போது அவங்க கூட ஒன்றி இருக்கும்போது கூட எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குப்பா. நீங்க எனக்கு வளர்ப்பாப்பான்னு தெரிஞ்சிருச்சு. தெரியலனா கூட உங்க மேல எனக்கு அந்த அட்டாச்சு ஃபீலிங்ஸ் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுக்காக உங்களை ஒரு நாள் நான் கொச்சப்படுத்த மாட்டேன். பட் என்னோட அம்மாவும் அப்பாவும் ஏன் என்ன வேணான்னு சொன்னாங்க அதுதாப்பா எனக்கு தெரிஞ்சுக்கணும். எப்படி இருந்தாலும் என்ன நீங்க தான் சின்ன வயசுல இருந்து வளர்த்தீங்க. என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்கன்னா சொல்லி சொன்னீங்க. என் அப்பா அம்மா யாருன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்பா. தெரிஞ்சிருக்காம கண்டிப்பா நீங்க என்னை எடுத்துட்டு வந்து வளர்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தேவை என்ன வளர்க்கணும்னு சொல்லுங்க பாப்போம். உதயா, என்ன இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறேன் என்கிட்ட? அப்பா எனக்கு இப்போ கொஸ்டின்ஸ் மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்காம தான் நான் தெரியறேன்ப்பா. ஸோ சம்மந்தப்பட்ட உங்ககிட்ட தான் என்ன கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். அதுக்கு நீங்க தானே எனக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதனாலதான் கேட்கறேன். கண்டிப்பா என்னோட அப்பா அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா இவ்வளவு நாள் அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா இப்ப சில ரீசன்ட் டேஸ்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னாப்பா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி எனக்குன்னு ஒரு குழந்தை வர்ற டைம்ல எவனோ ஒரு பரதேசி உள்ள பூந்து என் புள்ளைய கொண்டுட்டான். ஆனா அன்னைக்கு என் புள்ள இறந்து போகலனா இன்னைக்கு என் குழந்தைக்கு அப்பாவோ இல்ல அம்மாவோ யாராவது ஒருத்தவங்க இல்லாம போயிருந்திருக்கும். அந்த குழந்தை அன்னைக்கு போனதுனால எங்களால மறுபடியும் குழந்தை பெத்துக்க முடியாமலாம் கிடையாது. கண்டிப்பா எங்களால பெத்துக்க முடியும், எங்களுக்கு குழந்தையும் பிறக்கும். ஆனா இனி வரப்போற என்னோட குழந்தை அனாதையா இருக்கக்கூடாது. அப்பா அம்மாங்கிற எங்க உறவையும் தாண்டி எல்லா உறவுமே என் குழந்தைக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். அதனால என் அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நீங்க தான் அப்பா சொல்லணும். பாருதையா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். அப்பா நீங்க சொல்ல மாட்டீங்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஏன்னா என்ன வளர்த்துட்டீங்கல்ல, அந்த பாசம் உங்களுக்குள்ள இருக்கும்ல. ஸோ கண்டிப்பா உங்களால சொல்ல முடியாது. உங்களை விட்டு நான் போயிடுவேன்ற ஃபீலிங்ஸ் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அப்பா நான் எனக்காக கேட்கல, என் பிள்ளைக்காக நான் கேட்கிறேன். என்ன புள்ள புள்ளன்னு சொல்ற? உன் பொண்டாட்டி என்ன மாசமாவா இருக்கா? அப்பா மாசமா இருக்கிறா இல்ல அது ரெண்டாவது விஷயம். ஆனா இதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தை கண்டிப்பா வரும். அப்போ என் குழந்தை தாத்தா பாட்டில யாருப்பான்னு கேட்டா நான் யார் கை காட்டுறது? இதோ இருக்கிறாரு இவர்தான் என்னை வளர்த்தவர்னு சொல்லி காட்டுறதா? நெவர்ப்பா. காட்டுவேன் இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு உரிமையானவங்க எனக்கு சொந்தமானவங்க என் கூட இருந்து அதையும் என் குழந்தைக்கு அடையாளம் காட்டும் போது எனக்கு ஒரு பெருமை இருக்கும்லப்பா. அதனால கேக்குறேன். உன் அப்பா அம்மா யாருன்னு சொன்னா அவங்க மேல நீ கோவம் தான் படுவ உதயா. வரட்டுங்கிறேன், கோபம் வரட்டும். அதையும் தாண்டி 4 பார்த்து நாக்கப்படுற மாதிரி கேட்கட்டும்ன்ற நான் கேட்கதான் செய்வேன். ஆனா எனக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லப்பா, இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி என்ன பிரிஞ்செல்லாம் இருக்க மாட்டான். என் பொண்டாட்டிய நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு இருக்கேன். உன் வீடா? ஆமா, இது என் வீடு தானே. எனக்காக தானே இந்த வீட்டை வாங்குனீங்க. ஆமா, உன் வீடு தான். யார் இல்லைன்னு சொன்னா? இதோ இதோ இந்த தடுமாற்றம். இந்த தடுமாற்றம் நீங்க என்ன வளர்த்தவரு அப்படிங்கறதுனாலதான் உங்களுக்கு இருக்கு. இதே என்ன பெத்தவங்களா இருந்தா இந்த தடுமாற்றம் உங்களுக்கு இருக்காது. தாராளம் கூட்டிட்டு வந்து உன் வீடு உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்க நீ வாழன்னு சொல்லுவாங்க. இதுதான்ப்பா பெத்தவங்களுக்கும் வளர்த்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். உதயா, அப்பா நான் உங்களுக்கு குத்தி காட்டணும்னு பேசலப்பா, ரியாலிஸ்டிக்கா சொன்னேன். சரி அதை விடுங்க. இதுக்கான பதில் எனக்கு எப்ப கிடைக்கும்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா எனக்கு இந்த வீக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என் பொண்டாட்டியும்
நான் இங்கே கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். இதுக்கு மேல என் பொண்டாட்டியை தனியா விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ என் பொண்டாட்டி காலை உடைச்சு அவளை இந்த அளவுக்கு உட்கார நிலைமைக்கு கொண்டுட்டு போனவங்களுக்கு தக்க தண்டனையும் கொடுத்துட்டு என் குழந்தைய என் பொண்டாட்டி வயிற்றுல வச்சு அழிச்சவங்களுக்கும் சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டு என் பொண்டாட்டிய நடக்க வச்சு இந்த வீட்டுக்கு நோ 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 தப்பு 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 என் அப்பா அம்மா யாருன்னு ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சிடும்ல. அவங்க வீட்டுக்கு நோ எங்க வீட்டுக்கு என் பொண்டாட்டிய நான் கூட்டிட்டு போகணும். போவேன், நடத்தி காட்டுவேன். அதை சொல்றதுக்கு அப்ப உங்களை உட்கார வச்சேன். ஆனா இவன் பேசுறதுல நிறைய பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது. ஒருவேளை இவன் குழந்தைய நான் தான் கொண்டுட்டேன்னு இவனுக்கு தெரிஞ்சிருச்சா? அந்த படுபாவி சொல்லிட்டாளா? சொல்றதுக்கு சான்ஸே கிடையாதே. அப்படியே சொன்னாலும் இவன் நம்ப மாட்டானே. சில விஷயங்களை கரெக்டான டைம்ல சொன்னா யாரா இருந்தாலும் நம்பிடுவாங்கப்பா. என்ன? இல்லப்பா சொன்னேன். இல்ல சிலர்லாம் சில விஷயங்களை இவங்க கிட்ட சொன்னா நம்ப மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதை நம்புறதுக்கும் தப்பு 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 ஒரு பொய்யான விஷயத்த உண்மையிலே நம்ப வைக்கிறதுக்கு கூட ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல சொன்னா யாரா இருந்தாலும் நம்புவாங்க. இடம் பொருள் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதை பொறுத்து. சரிப்பா, இன்னும் 1 வீக் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள என்னோட பேரண்ட்ஸ் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நான் மற்ற வேலைகளை பார்த்துக்கிறேன். கரெக்டா? ஓகே ஸ்ரீ, இந்த ரிப்போர்ட்ஸை அப்புறமா எனக்கு சப்மிட் பண்ணுங்க. நான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே மேம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் கம். யாரு? டாக்டர் மதுமிதா, கைனகாலஜிஸ்ட். யா, நீங்கள்? எஸ்சி ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் சத்யன், கார்டியாலிஸ்ட். வாட்? டாக்டர் சத்யன்? சத்யன் தான். என்ன மதுமிதா, மறந்துட்டீங்களா? இல்லை, அது என்ன மது, எக்ஸ்பெக்ட் பண்ணலையா? இல்லை சத்யன், அப்படி இல்லை. டக்குன்னு உங்களை பார்த்ததுனால. இனிலாம் அப்படிதான். உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 3 days ஆச்சு. இதுக்கு முன்னாடி 4 ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இப்போதைக்கு என்ன பார்க்க வந்தீங்க? உங்களை தேடி கண்டுபிடிக்கவே எனக்கு 3 நாள் ஆச்சுங்கிறேன். அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்க எனக்கு. ஸோ கொஞ்சம் பேசலாமா? நோ, இப்போதைக்கு முடியாது. எனக்கு இன்னைக்கு டெலிவரி ஒன்று இருக்கு. ஸோ சான்ஸ் இல்லை. ஸ்டாப் மதுமிதா, எதுக்கு என்ன அவாய்ட் பண்றீங்க? 15 years முன்னாடி இப்படி ஒன்று என்ன அவாய்ட் பண்றீங்க நீங்க. என்ன கேட்டாலும் உடனே ரிப்போர்ட் தூக்கி கொடுத்தீங்க. இப்போதைக்கு இப்படி அவாய்ட் பண்றீங்க. இன்னைக்கு உங்களுக்கு எந்த டெலிவரி இல்லை, இன்னைக்கு என்னென்ன கேஸ் இருக்குன்ற வரைக்கும் எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நீங்க அவாய்ட் பண்றதுக்கான சான்ஸே உங்களுக்கு இல்லை. நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க தான் வந்தேன். ஸோ நம்ம பேசலாமா? ஏன்னா எனக்கு டைமே கிடையாது. ஸோ நான் சீக்கிரமா சில விஷயங்களுக்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். ஓகே, பேசலாமா? சிட் டவுன் ப்ளீஸ். இல்லை, அது நான் தான் வந்ததுமே சொல்லிட்டேன்ல, இன்னைக்கு கண்டிப்பாக உங்களால் என்னை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். நானும் ஒரு டாக்டர் தான், எனக்கு எல்லாம் தெரியும். என்ன, உட்காருங்க. சொல்லுங்க. இல்லை, உங்களை பார்த்தே 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். கடைசியாக என் ஒய்ஃப்க்கு டெலிவரி பார்த்துட்டு என் குழந்த இறந்து போச்சுன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனீங்க. அந்த அன்னைக்கு பார்த்தது தான். அதுக்கப்புறம் உங்களை எங்கேயுமே என்னால் பார்க்க முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறைய புயல் அடிச்சிருச்சு. ஓகே, எல்லாமே ஒரு நல்லதுக்குன்னு நினச்சி நானும் கண்டுக்காம விட்டுட்டேன். ஆனால் இப்போ மறுபடியும் அடிச்ச புயலை திருப்பி ரிவர்ஸில் கொண்டு போகிற மாதிரி ஒரு சில சம்பவம்லாம் நடந்துருச்சு. அதனால இப்போ உங்களோட தேவை எனக்கு ரொம்ப முக்கியம் ஆயிடுச்சு. இங்கே பாரு மது, நான் உங்ககிட்ட ஓப்பனாகவே பேசுகிறேன். நம்ம எல்லாம் ஒன்றா படித்தவங்க தான். என்ன, நான் இல்லைன்னு சொல்லலை. நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, நானும் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஃபேமிலி ரிலேட்டடாக கூட நம்ம நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கோம். பட் என்னோட லைஃப்பில் பேபிங்கிறது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னு உன்னை என்ன என் பொண்டாட்டி தவிர வேற யாருக்கும் தெரியாது. இது எல்லாத்தையும் தாண்டி குழந்தைன்ற ஒரு விஷயம் கிடைக்க தான் செஞ்சுச்சு. ஆனால் அது கையில் கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி போடுற மாதிரி ஒரு விஷயமா என் காதில் கேட்கும் போது என் முன்னாடி இதுதான் நல்லது, இதுதான் உண்மைன்னு எனக்கு புரிய வச்சவங்க மேலலாம் செம்ம கோவம் வருது.
ஆனா அதுக்கு நான் கோவப்பட விரும்பல. இந்த இடத்துக்கிட்ட நான் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணணும். அதை கோவப்படாம பதிலுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் ஒவ்வொருத்தரா நான் தேடி போறேன். அதுல ஃபர்ஸ்ட் நான் தேடி வந்தது ஒண்ணுதான். இப்ப எனக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, என் பொண்டாட்டி 4வது தடவை கன்சீவா இருக்கும்போது அவளுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து எடுத்த ரிப்போர்ட்ஸ்ல இருந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வரைக்கும் அத்தனை டீட்டெயில்ஸையும் கண்டிப்பா ஹாஸ்பிட்டலோட டேட்டால நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்துருப்பீங்க. அது ஹாஸ்பிட்டல் ரூல்ஸும் கூட. ஸோ எனக்கு அதை பத்தின அத்தனை டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். பிகாஸ் என் ஒய்ஃப்க்கு டெலிவரி பார்த்ததே நீங்க தான் என்ன. ஸோ உங்கள்கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்க முடியும். எனக்கு இப்போ ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அதை நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அதனால எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். என்ன சத்தியன் பேசிட்டு இருக்க நீ? 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்போ வந்து பேசிட்டு இருக்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன் குழந்தை இறந்து போச்சு. இறந்து போன குழந்தைக்கா இவ்வளவு தூரம் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க? உனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நீ மறுநாள் என்னை வந்து கேட்டிருந்திருக்கணும். கேட்காம போனது உன் தப்பு. அதை விட அந்த குழந்தை இறந்து போச்சு. என்ன ஏற்கனவே 3 டைம்ஸ் உன்னோட ஒய்ஃப்க்கு குழந்தை அபார்ஷன் ஆச்சு. 4வது தடவை உன் ஒய்ஃப் கன்சீவா இருந்து குழந்தைய பெத்துக்க முடிஞ்சது. ஆனா அந்த குழந்தை தான் உயிரோட இல்லாம போயிடுச்சே. இதுக்கு மேல உனக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு நீ நினைக்கிற? செத்து போன குழந்தைக்கு என்னோட ரிப்போர்ட்ஸ் கொடுக்க முடியாது சத்யன். ஓகே, அக்செப்ட் பண்றேன். எல்லா டேட்டாஸும் ஹாஸ்பிட்டல்ல என்ட்ரில இருக்க தான் செய்யுது. அதுக்காக எதுவும் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் இறந்து போன ஒரு குழந்தையோட டீட்டெயில்ஸை பெத்த அப்பாவா இருந்தாலும் என்னால் கொடுக்க முடியாது. அதுவே அந்த குழந்தை உயிரோட இருந்தா? வாட்? எஸ், உங்களால இறந்து போன குழந்தைக்கு தான் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியாது. இதுவே அந்த குழந்தை உயிரோட இருந்து வளர்த்து இப்போ 15 வயசாகி அந்த குழந்தை உயிரோட இருந்தா அவளை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தினா டீட்டெயில்ஸ் எனக்கு எடுத்து தருவல்ல? இம்பாசிபிள். அது எப்படி? நான் தான டெலிவரி பார்த்தேன். குழந்தை இறந்து போச்சு. எனக்கு தெரியாதா? பாசிபிள்ங்கற. அந்த குழந்தை உயிரோட இருக்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கு? உன் ஒய்ஃப்க்கு தெரியும், உனக்கும் தெரியும். அந்த குழந்தை உயிரோட இல்ல, இறந்து தான் போச்சு. அந்த குழந்தையே இருக்குங்கற. என்ன சத்தியம் நீ உளறிட்டு இருக்க நீ? நான் தான டெலிவரி பார்த்தேன். அது எப்படி அந்த குழந்தை உயிரோட இருக்கும்? அது எப்படி நீ சொல்லுவ? நீ ஒரு டாக்டர். ஃபூல் மாதிரி பேசாத, ஓகே? இனஃப். இன்னும் ஒரு தடவை என் புள்ள இறந்து போச்சுன்னு சொன்னேன் பையன், நீ என்ன மனுஷனை பார்க்க முடியாது. என் குழந்தை உயிரோட தான் இருக்கா. அவ உயிரோட தான் இருந்தாலும் உனக்கும் தெரியும். நீ டெலிவரி பார்த்த அந்த 1/2 ஹவருக்குள்ளதான் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுவும் என் பொண்டாட்டிக்கு நார்மல் டெலிவரி ஒன்னும் ஆகலையே. சிசரிங் பண்ணி தானே குழந்தைய வெளியே எடுத்தீங்க. சோ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன இல்லன்னு பையன், நீ என்ன வேற மாதிரி பாப்ப. மரியாதையா சொல்லு, என் குழந்தை இறந்து போச்சுன்னு யாரு என்கிட்ட சொல்ல சொன்னா? எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு என் குழந்தை இறந்து போச்சுன்னு யாரு என்கிட்ட சொல்ல சொன்னான்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அவ்வளோ கொந்தளிச்சு கொதிச்சு போய் வந்து உட்காந்துருக்கேன். என்ன 15 வருஷமா என் புள்ள உயிரோடய இல்லைன்னு நினைச்சு வாழ்ந்தேன் நானு. ஆனா இன்னைக்கு என் குழந்தை உயிரோட வந்து நிக்கிறா. ஆனா அன்னைக்கு இறந்து போயிட்டான்னு சொல்லி எதுக்கு நீ சொன்னன்ற காரணம் தெரியாம தான் இப்போ முன்னாடி வந்து நிக்கிறேன். எனக்கு தெரியாது. எனக்கு ஆன்சர் கிடைக்காம இங்க இருந்து நான் போறதா இல்ல. ஆன்சர் சொல்லல, இந்த ஹாஸ்பிட்டலே ஒண்ணுலாம் பண்ணிட்டு போயிருவேன். என்ன அவ்வளோ இழந்திருக்கேன், அவ்வளோ துடிச்சிருக்கேன், அவ்வளோ வலிச்சிருக்கேன். எனக்கு ஆன்சர் பண்ணு. அது சொல்லு, யார் காரணம்? அது